வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. மாணவர்களின் போராட்டங்களை ஒடுக்க அவர்களை கொல்ல உத்தரவிட்டது. இந்த இரண்டு நபர்களையும் நீங்கள் வங்கதேசத்திற்கு நாடு கடத்த வேண்டும், எங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மையை நீங்க மதிச்சு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வங்கதேசம் இந்தியாவுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கு. இரண்டு துண்டுகளா இருந்த பாகிஸ்தான் அப்படின்னும் பங்களாதேஷ் அப்படின்னு மாத்துறதுக்கு இந்தியா தான் காரணம். அன்னையில இருந்தே வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல உறவு தான் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி வங்கதேசத்துக்கு தெரியும் கண்டிப்பா நம்ம ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த மாட்டோம் அப்படின்னு. அப்படி இருந்தும் ஏன் இந்தியா கிட்ட இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு உள்நாட்டு கலவரத்தை தூண்டி விடுறதுக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஏன் இந்த தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு கேட்கலாம். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வங்கதேசத்துல ஒரு கலவரம் நடந்தது. அந்த கலவரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஷேக் ஹசீனா வங்கதேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வாரிசுகளுக்கு 30% இடஒதுக்கீடு அந்த நாட்டினுடைய வேலை வாய்ப்பிலும் சரி, கல்வி உள்ளிட்டவையிலும் சரி வழங்கினாங்க. இந்த 30% வேலை வாய்ப்பு பாரபட்சமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த அரசை நோக்கி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல கலவரமா வெடித்தது. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் தொலைக்காட்சிகள்ல. அந்த கலவரத்தின் அடிப்படையில தான் இந்த தீர்ப்பை வழங்கப்பட்டிருக்கு. அந்த கலவரத்தின் போது கிட்டத்தட்ட 1000 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வங்கதேசத்தினுடைய சுகாதாரத்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஐநா சபை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1400 பேர் இந்த போராட்டத்தில் உயிரிழந்திருக்காங்க. 400 பேர் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. வங்கதேசத்திலிருந்து வந்த அறிக்கைக்கும் ஐநா வெளியிட்ட அறிக்கைக்கும் வேறுபாடு 400 இருக்கு. இந்த உயிரிழப்புகள் எல்லாத்துக்குமே ஷேக் ஹசீனா தான் காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து தான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்க மேல வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, மாணவர்களை தேச விரோதிகள் என பேசி அவர்களை தூண்டி விட்டது. இது முதல் குற்றச்சாட்டு. மாணவர்களின் போராட்டங்களை ஒடுக்க அவர்களை கொல்ல உத்தரவிட்டது. இது இரண்டாவது குற்றச்சாட்டு. டாக்கா உட்பட பல நகரங்களில் மாணவர்கள் கொல்லப்பட்டது. இந்த 3 குற்றச்சாட்டு. இந்த 3 குற்றச்சாட்டையும் பிரதானமாக வைத்துதான் இந்த தீர்ப்பே வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா, ஷேக் ஹசீனா இப்ப இந்தியால இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம அப்போது ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்த பொழுது அப்ப உள்துறை அமைச்சராக இருந்திருப்பார்ல அசாது சாமன் கான் கமல், இந்த 2 பேருமே இந்தியால தான் இப்ப தஞ்சம் இருக்காங்க. இந்த 2 நபர்களையும் நீங்கள் வங்கதேசத்திற்கு நாடு கடத்த வேண்டும், எங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மையை நீங்க மதிச்சு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வங்கதேசம் இந்தியாவுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கு. இந்த கோரிக்கைக்கு இந்தியா செவிசாய்க்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விதான் ஒட்டுமொத்த புவிசார் அரசியலாளர்கள் கிட்ட எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, 1971ஆம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு 2 துண்டுகளா இருந்த பாகிஸ்தான் அப்படின்னும் பங்களாதேஷ் அப்படின்னு மாத்துறதுக்கு இந்தியா தான் காரணம். அன்னையில இருந்தே வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல உறவு தான் இருந்துகிட்டு இருக்கு. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய காலத்துல இருந்தே இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்குமான உறவு ஒரு நல்ல உறவா தான் இருந்தது. அதன் பிறகு 1975ல வங்கதேசத்துல ஒரு புரட்சி வெடிச்சதுக்கு அப்புறமா ஷேக் ஹசீனா இந்தியால தான் தஞ்சம் இருந்தாங்க. அதன் பிறகு அவங்க திரும்ப போய் தேர்தலில் வெற்றி பெற்று அவங்க அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னொரு கதை. அதே போல மற்றொரு முறை ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்திருக்காங்க. அவங்க மீண்டும் வங்கதேசத்துக்கு போனாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எப்ப சரியாக இருக்குமோ அப்பதான் அவங்க அங்க போகணும். இப்ப அங்க நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முகமது யூனுஸ் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த இடைக்கால அரசினுடைய தலைமை பொறுப்புல இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா, அமெரிக்காவினுடைய ஒரு ஏஜென்ட். அமெரிக்காவில இருந்து செயல்படக்கூடிய டீப் ஸ்டேட்டால் அங்க தலைவர் பதவிக்கு பணியமர்த்தப்பட்டிருக்காரு. அவர் அவங்களுடைய ஒரு கையாள் அப்படிங்கிற மாதிரி தான் புவிசார் அரசியலை கவனிக்கக்கூடிய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஷேக் ஹசீனாவை நம்ம வங்கதேசத்துக்கு நாடு கடத்தணும் அப்படின்னா அது உலக அளவுல இந்தியாவினுடைய நம்பகத்தன்மைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அதனால கண்டிப்பா நம்ம அவங்களை நாடு கடத்த மாட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதே நேரத்துல நம்ம இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குறித்து அந்த நாட்டினுடைய சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பை நாங்கள் கவனித்தோம். நெருங்கிய அண்டை நாடாக இந்தியா அமைதி, ஜனநாயகம், நிலைத்தன்மை உள்ளிட்ட வங்கதேச மக்களின் நலன்களுக்கு உறுதி பூண்டுள்ளது. இந்த நோக்கத்திற்காக இந்தியா
எப்போதும் அனைத்து தரப்பினருடனும் ஆக்கப்பூர்வமாக ஈடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து இவங்களை நாடு கடத்தி உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இன்னொரு முக்கியமான விஷயம், சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அப்படின்னு பேர் இருக்கு. இது என்னமோ ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட்டா அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். அது அப்படி கிடையாது. அந்த நாட்டிலேயே அமைக்கப்பட்ட ஒரு கோர்ட்டு தான். இப்ப நம்ம இந்தியாவில் ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி அங்கேயும் நிறைய கோர்ட்டுகள் இருக்கு. இந்த கோர்ட்டை பர்டிகுலரா எதற்கு, இந்த நீதிமன்றத்தை எதுக்கு அவங்க அமைத்தாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் 1971க்கு முன்னாடி பாகிஸ்தான் ஒரே நாடா தான் இருந்தது. வங்கதேசமும் பாகிஸ்தானுடைய ஒரு அங்கமா தான் இருந்தது. அப்ப பல்வேறு துன்புறுத்தலுக்கு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஈடுபடுத்தப்பட்டாங்க. அப்ப நடந்த அந்த துன்புறுத்தல்களையும் அப்ப நடந்த அந்த வன்கொடுமைகளையும் விசாரிக்கிறதுக்காக தான் இந்த சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயமே அமைக்கப்பட்டது. சோ இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட்லாம் கிடையாது. அப்ப பாகிஸ்தான் கூட நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அந்த இன்டர்நேஷனல் கோர்ட்டா இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பெயர் வைக்கப்பட்டதே தவிர இது ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட்லாம் கிடையாது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி வங்கதேசத்துக்கு தெரியும் கண்டிப்பா நம்ம வந்து ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த மாட்டோம் அப்படின்னு. அப்படி இருந்தும் ஏன் இந்தியா கிட்ட இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு உள்நாட்டு கலவரத்தை தூண்டி விடுறதுக்கு. ஏற்கனவே முகமது யூனுஸ் அந்த தலைவர் பதவியில் அமர்த்தப்படும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, கூடிய விரைவில் வங்கதேசத்துல நம்ம தேர்தலை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஆக போது இன்னுமே வங்கதேசத்துல தேர்தல் நடத்தப்படல. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தேர்தல் நடத்தப்பட்டால் ஷேக் ஹசீனாவுடைய கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா மீண்டும் ஷேக் ஹசீனா வங்கதேசத்துக்கு வந்துருவாங்க. இந்த டீப் ஸ்டேட், அதாவது இந்த முகமது யூனுஸ் இருக்கார்ல, அவருடைய எஜமானர்கள் வங்கதேசத்தை வைத்து இந்தியாவுக்கு என்னெல்லாம் தொல்லை கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் கொடுக்க முடியாம போயிடும். சோ தேர்தலை எவ்வளவு தூரம் நம்ம வந்து காலதாமதம் பண்றோமோ அந்த அளவுக்கு முகமது யூனுஸுக்கு நல்லது. சோ அதனாலதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இது போன்ற ஒரு தீர்ப்பை கொடுத்தோம் அப்படின்னா வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய அவாமி லீக் கட்சியினர் வந்து போராட்டத்தில் ஈடுபடுவாங்க, கலவரத்தில் ஈடுபடுவாங்க. இதை மையமாக வைத்து நம்ம அந்த கட்சியவே தடை பண்ணிடலாம். ஒருவேளை அந்த கட்சியவே நம்ம தடை பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு 2 கட்சிகள் போட்டியிட்டு வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி எதிர்கட்சியா இருக்காங்கல்ல, அவங்களையே ஜெயிக்க வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சாதகமா அந்த அரசு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற காரணத்தினாலதான் முகமது யூனுஸ் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்காரு. இன்னொரு முக்கியமான காரணம், இப்ப இந்தியா ஷேக் ஹசீனாவையும் அந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவரையும் நாடு கடத்தாம விட்டுட்டாங்க அப்படின்னா இந்தியா மேல பங்களாதேஷ் போர் தொடுத்ததற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லாருமே சிரிக்கலாம், என்னப்பா இந்தியா வந்து பாகிஸ்தானையே சுக்குநூறா ஆக்கிருச்சு, பங்களாதேஷ் வந்து ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. ஒருவேளை வங்கதேசம் நம்ம மீது போர் தொடுத்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து டெல்லி குண்டுவெடிப்பையும் பார்த்தோம், இது போன்ற தீவிரவாத செயல்கள் ஆங்காங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது போன்ற குண்டுவெடிப்பா இருக்கட்டும், பக்கத்து நாடுகள் கூட நம்ம அடிக்கடி போர் புரியதா இருக்கட்டும், இந்தியாவினுடைய அமைதித்தன்மையை நீர்த்து போக செய்யும். இந்த தெற்காசிய நாடுகளிலேயே ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியது நம்ம இந்தியா தான். எந்த விதமான கலவரங்களோ எந்த விதமான போரோ இல்லாம தான் நம்ம வந்து ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருந்தோம். பெஹல்காம் சம்பவத்துக்கு அப்புறமா பாகிஸ்தானை நோக்கி வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டோம். இப்பவுமே பாகிஸ்தான் மூலமா நமக்கு த்ரெட் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஆபரேஷன் திரிசூல் அப்படிங்கிறதையும் நடத்திக்கிட்டு இருந்தோம். அதே போல NIA உள்ளிட்ட அதிகாரிகள் நடத்தின தீவிர சோதனையினால பல வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்கான பொருட்களும் வெடிகுண்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது எல்லாத்துக்குமே பின்னாடி சர்வதேச சதி இருக்கு அப்படிங்கிறது தான் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். அதன் ஒரு வெளிப்பாடாக தான் இந்த வங்கதேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையும் நம்ம எடுக்கலாம். இந்தியா கண்டிப்பா ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தாது. அப்படி நாடு கடத்தாம விட்டாங்க அப்படின்னா வங்கதேசம் நம்மை நோக்கி ஒரு தாக்குதலில் ஈடுபடுவாங்களா? அதே நேரத்தில் பாகிஸ்தானும் நம்மை நோக்கி தாக்குதலில் ஈடுபட்டுச்சு அப்படின்னா ஒரு அசாதாரண சூழலை இந்தியாவுக்குள்ள ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த திட்டங்கள் எதுவுமே பலிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இந்திய அரசினுடைய செயல்பாடுகள் இருக்கு. வங்கதேசம் பாகிஸ்தான் மட்டும் இல்லாம வேறு எத்தனை நாடுகள் வந்தாலும் அவர்களை நேராக எதிர்கொள்ள இந்திய அரசும் இந்திய ராணுவமும் தயாரா இருக்காங்க. இவங்களுடைய இந்த திட்டங்கள்லாம் நிலைகுலைந்து போகும் அப்படிங்கறதா நம்மளுடைய கருத்தா இருக்கு. இந்த விவகாரங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஆன்டிக்ஸ் கிளாக்னு சொல்லப்படுற பழமையான கடிகாரங்கள் நம்ம பேசு தமிழா பேச அலுவலகத்துல தள்ளுபடி விலையில விற்பனை செய்யப்படுது. தொடர்புக்கு திரையில தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.
பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.